அவர் சாப்பிடணும்னு அவருக்கு கிடையாது. உன் பணிவிடையை எதிர்பார்த்து தான் அவர் சாப்பிடணும்னு கிடையாது. நீ 500 ரூபா கொடுக்கணும், நீ 1000 ரூபா கொடுக்கணும், அப்பதான் கடவுள் சாப்பிடுவாரு, கடவுள் எனக்கு நீ விமோசனத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறது தப்பு. கடவுளுடைய திட்டம் என்ன சொல்லுகிறது? நீ உன்னை மாற்றிக்கோ, உன் சுபாவத்தை மாற்றிக்கொள், உன் தேவனை விசுவாசித்து உன் தேவனுக்கு பிரியமாக நட. அம்மாவும் அப்பாவும் என்ன விரும்புறாங்க? நல்ல வழியில நடக்கிறதுக்கு தானே விரும்புறாங்க. அம்மாவையும் அப்பாவையும் அடிக்கிறத விரும்புறாங்களா? இல்ல அவர்கள் உனக்கு அடி வாங்குறதுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் உன்னை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அம்மாவுடைய ஆதரவு நமக்கு இருக்க வேண்டும். அம்மாவுடைய ஆதரவு நமக்கு இருக்க வேண்டும். அம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும்? தாய் சொல்லை தட்டாது. தாய் சொல்லுகிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? தகப்பன் சொல்லுகிற புத்தியை அவமதிக்காது. அதை மரியாதை கொடு. தகப்பனுக்கு மரியாதை கொடு. அப்படி மரியாதை கொடுக்கிற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துர்க்குணம் உன்னை விட்டு நீக்கப்படும் போது நீ பரலோகத்துக்காக ஒரு புது பிள்ளையாக, ஒரு புது குழந்தையாக நீ பிறப்பதை நீ அனுபவிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போதும் அந்த காரியத்துல உண்மையாக இருப்போமா? இரண்டாவது, நமக்கு ஒரு பாவத்தை நீக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இரண்டாவது இருக்கிற பாவம் என்னது? கபடம். என்னது? மனிதன் எந்த மனிதனிடத்திலையும் பாருங்க, வெளியில நல்லா இருப்பான், இருதயத்துல என்ன செய்வான்? கபடமான காரியங்களை வைத்திருப்போம். வெளியில நல்லவனை போல தோன்றுவது, வெளியில நல்லவனமா பேசுவது, ஆனா உள்ளத்துல எல்லாம் என்ன செய்யறது? உன்னை பற்றி எப்போ காலவாரி விடலாம், எப்போ உன்னைய தலைய தூக்கி அடிக்கலாம், எப்போ உன்னைய கொல்லலாம், இப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் மனதுக்குள்ள கபடமாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த கபடத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, இவர் பேதுரு முக்கியமான ஒரு நல்ல நபர். அவர் மீன் பிடிக்கிறதுல நல்ல ஒரு தொழிலாளி, நல்ல திறமையானவர். மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில் போடும்போது அந்த மீனுக்கு ஏற்றதான பிரியமான ஒன்றை அந்த தூண்டில் வைத்து தான் என்ன செய்வாங்க? மீனை என்ன செய்வாங்க? மீன் மீனும் வரணும்னா கடல்ல ஒரு அனுபவம் உண்டு. அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இறைய தூவாங்க. அந்த இறைய சாப்பிட்றதுக்கு எல்லா மீனும் வரும். என்ன செய்யும்? அந்த உடனே வலைய போட்டு அந்த மீன் என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. அருமையானுடைய கபடு என்று சொல்றது, உன்னுடைய சுயலாபத்துக்காக நீ பிடிக்கிற எல்லாம், ஏமாற்றி பிடிக்கிறது எல்லாம் உனக்கு ஒரு வருமானமாக நினைக்கிற, உனக்கு ஒரு உயர்வாக நினைக்கிற, அது ஒன்றும் உனக்குள்ள இருக்கவே இருக்காது. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாலும் அடுத்தவனை பிரியப்படுத்துறதுக்காக நீ செய்கிற காரியம், அடுத்தவன் உன் மேல பிரியப்படுவதற்காக நீ செய்கிற தவறுதல் என்ன செய்கிறது? உன்னுடைய வாழ்க்கையும் கெடுக்கிறது, பிறருடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது? கெடுக்கிறது. ஆகவே கபடம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டாம். கபடம் என்னது? நம்முடைய இருதயத்தில் தலைமறைவா இருக்க வேண்டாம். கபடத்தை நீக்கிவிட, ஒழித்து விட நமக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுப்போமானால் நாம் ஒரு புதிய குழந்தைகளைப் போல, தேவன் நல்லவர், தேவன் தயவுள்ளவர் என்பதை நம்முடைய அனுபவத்தின் மூலமாக மாற்றிக்கொண்டு நாம் ஒரு புது பிறவி எடுத்து இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும். மூன்றாவது ஒரு அனுபவத்தை குறித்து சொல்லுகிறதை கேளுங்க. மூன்றாவது அனுபவம் என்ன? சகலவித கபடு. அதற்கப்புறமாக என்னது? வாசிக்கிறேன் கேளுங்க. வஞ்சகம். என்னது? வஞ்சகம். எல்லாருக்கும், எல்லா மனிதனும் உலகத்துல பிறந்த அத்தனை பேரிடத்துல என்ன இருக்குது? வஞ்சகம். மனிதனிடத்துல வஞ்சகம் இல்லாத மனிதன் யாராவது இருக்கிறானான்னு பார்த்தா என்ன செய்கிறான்? வஞ்சகிக்கிற மனிதன் என்ன செய்கிறான்? அதிகமாக இருக்கான். வஞ்சிக்கிற மனிதர்கள் அதிகம். ஒரு கார்ல ஒரு பின் வாசகம் இப்படியாக கண்ணாடியில் எழுதப்பட்டிருந்தது: நீ ஒருவனை ஏமாற்றினால் உன்னை ஒருவன் ஏமாற்றுவான். உலகம் என்ன செய்கிறது? ஏமாற்ற பழகி வருகிறது. ஏமாற்றுவது எப்படி பழகுகிறது? ஏமாற்றுவதற்கு பயிற்சி எடுக்கிறது. ஏமாற்றுவதற்கு